ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியுடனான ஆட்டத்தில் இருந்து விலகியிருக்கும் பாகிஸ்தான் அணியின் முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்திய அணிக்கு எந்த விதமான தாக்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு தான் கடும் நெருக்கடிக்கு உள்ளா வேண்டிய சூழலில் இருக்குதுங்க. ஏன்னா பாகிஸ்தான் நம்ம கிட்ட வேர்ல்டு கப்பில் 1996 பார்த்தீங்கன்னா மண்ணு கவின்னு தான் இருக்குங்க. அந்த மண்ணு கவர பயத்தில் தான் இன்றைக்கி விளையாடாமல் மறுத்து வராங்களே அவங்க. இந்தியன் டீமுக்கு எதுவும் லாஸ் இல்லை, ப்ராட்காஸ்டருக்கு தான் மேக்ஸிமம் லாஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கேமை நம்பி பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ஸ்பான்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் தானே பண்ணுறாங்க. ரஃப்லி ஒரு 1.3 பில்லியன் டு 1.5 பில்லியன் டாலர்ஸ் கிட்ட அவங்களுக்கு லாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல நமக்கு. பட் 1300-1400 crores ஒரு பெரிய லாஸ் தானே. பாதிப்பு ஏற்படுத்தோம்னா நான் ஸ்போர்ட்ஸாக பார்க்காம அது ஒரு பாலிடிக்ஸ் ஆகி, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது போருன்றதை விட ஒரு நல்ல மேட்சாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படி பார்ப்பாங்க. இப்போ மேட்சே இல்லை அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் இறக்கி நம்ம மேலே மக்கள் மேலே திரிச்சு இதெல்லாம் ஆடக்கூடாது, ஆடினா போர் வரும் அது வரும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு நார்மல் ஒரு ரசிகனா எங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தால் தான் ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம். அதுவே இல்லைன்னும் போது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இப்போ சும்மா போனஸ் பாயிண்ட் வர்றதுனால நம்மளுக்கும் ஒரு மன வருத்தமாக தான் இருக்கும். விளையாடி ஜெயிக்கிறது வேறு, நார்மலாக இது வர்றது வேறு. மக்கள் குரல் நிகழ்ச்சிக்காக ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.